தமிழ்நாடு கேரளாவில் வீட்டு வசதி சொசைட்டி எனும் பெயரில் 200 கோடி ரூபாய் முதலீடு பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் 2014ஆம் ஆண்டு முதல் SMC கூட்டுறவு வீட்டு வசதி சொசைட்டி எனும் பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 33 கிளைகள், கேரளாவில் 7 கிளைகள் என 40க்கும் மேற்பட்ட கிளைகள் தொடங்கப்பட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படும் இந்நிறுவனம் மாதந்தோறும் 15% வட்டியுடன் கூடிய கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்களை அறிவித்தது. இத்தகைய நிதி நிறுவனத்தின் ஆசை வார்த்தையை நம்பி 12 ஆண்டுகளில் 40,000க்கும் மேற்பட்டோர் 200 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர். மேலும் சொசைட்டியின் கிளை மேலாளராக பணியாற்றுவதற்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் பெற்றுக் கொண்டதாகவும், டெபாசிட் மற்றும் முதலீட்டு தொகை உரிய காலத்தில் திருப்பித் தராமல் மோசடி செய்ததாக மதுரையில் 5க்கும் மேற்பட்ட கிளை நிறுவனங்கள் மூலம் பணம் செலுத்தி பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். டிசம்பர் மாதத்தில் முதலீடு செய்த பணத்தை திருப்பித் தருவதாக கூறிய நிறுவனத்தினர் தற்போது நிறுவனங்களை மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும், கடந்த சில மாதங்களாக நிறுவனத்தை சார்ந்தவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடம் பெறப்பட்ட பணத்தை திரும்ப பெற்று தருமாறு காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஹவுஸ் பில்டிங் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு SMC அதனுடைய ஷார்ட் ஃபார்மு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் 2013 MSCSCR 78 கீழே பதிஞ்சிருந்தாங்க. இதில் மதுரையில் பார்த்தீங்கன்னா KK நகரில் தலைமைச் செயலகம், அதாவது ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே கேப்புதூர், SS காலனி, அண்ணா நகர், கோவில்பட்டி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி இந்த இடங்கள்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது. எங்களுக்கு மெச்சூரிட்டி ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டிலே ஆகுதுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கோட்டை பக்கத்தில் சிலுக்குவாரப்பட்டியில் SMC ட்ரீம் சிட்டின்னு சொல்லிட்டு லேண்ட் போட்டிருந்தாங்க. அந்த லேண்டை சேல் பண்ணிவிட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் கஸ்டமருக்கு கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் டைம் கேட்டிருந்தாங்க. பிப்ரவரியும் முடிஞ்சிருச்சு. இப்போ மார்ச் மாதமும் வந்துருச்சு. இன்னும் யாருக்கும் அமௌண்ட் செட்டில் பண்ணலை. அதனால் மெச்சூரிட்டி முடிஞ்ச கஸ்டமரும் பணம் கேட்குறாங்க. ஏற்கனவே டெபாசிட் பண்ணவங்களும் அதை பார்த்துட்டு அமௌண்ட் கேட்கும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கும் சரி, ஸ்டாஃபுக்கும் சரி ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது. இது போக SMCயில் ஜாயின் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா காஷ் அண்ட் டெபாசிட் பிணைய தொகை கட்டி தான் ஸ்டாஃப்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் கட்டி தான் சேர்ந்துருக்காங்க. அவங்களோட தொகையும் உள்ளே இருக்குது. இப்போ எப்போ அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்கன்னு தெரில. இதனுடைய நிறுவன தலைவர் விஜய் கிருஷ்ணன், துணை நிறுவன தலைவர் சாந்தினி, அவங்க தான் இதற்கு பொறுப்பு. அதனால் வாடிக்கையாளர்களுடைய பணமும் இது ஸ்டாஃப்ஸோட டெபாசிட் பணமும் எங்களுக்கு வேணும். அதை மீட்டு தரக்கோரி தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஓவராலாக 40 பிரான்ச்சஸுக்கு மேலே இருக்குங்க சார். அதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே டெபாசிட் பண்ணியிருக்காங்க சார். வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா 10,000 கஸ்டமருக்கு மேலே பண்ணியிருப்பாங்க சார். சார் ஒரு பிரான்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வச்சாலும் 40 பிரான்ச்சஸ்க்கு அதாவது வேரியேஷன்ஸ் இருக்கும் சார். ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி வரைக்கும் இருக்குங்க சார். எனக்கு சார் தலைமைச் செயல் அதை ஹெட் ஆஃபீஸ் பூட்டிட்டாங்க. மற்ற பிரான்ச்சஸில் இப்போ இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. பிப்ரவரிக்கு மேலே கொடுக்க முடியல அப்படின்றனால நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தாங்க சார் இருக்குது. என்னங்க சார் பேர் போடணுமா சார்? ஸ்டாஃப் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 10 பேருக்கு மேலே டெபாசிட் பண்ணியிருக்காங்க சார். இது மாதிரி 40 கிட்டத்தட்ட 400 ஸ்டாஃப் மேலே டெபாசிட் பண்ணவங்களே பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. எந்த ஒரு இப்போ ரிலீவ் ஆனாலுமே அவங்க ஃபண்ட்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ வரை எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ரீஜனல் மேனேஜர்னு சொல்கிறவங்களாலும் சரி, AGMனாலும் சரி, GMனாலும் எல்லாருமே விலகிட்டு அவங்க தான் புஷ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் எடுக்க சொன்னாங்க. பட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது, நாங்களும் வேலை பார்த்தோன்னு விலகிட்டாங்க. இப்போ ஏன்னா அவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரவங்க. இப்போ நாம் இடையில ஒரு பேப்பர் ஆட் மூலமாக தான் மத்திய அரசு அனுமதி பெற்ற நிறுவனம்னு சொல்லி தான் நாங்கள் விளம்பரம் பார்த்து தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். யார் சார்? நிறுவனத்தை SMC கோஆபரேட்டிவ் ஹவுஸ் பில்டிங் சொசைட்டி என்ற நிறுவனம் மத்திய அரசு அனுமதி பெற்றதுன்னு சொல்லி தான் பேப்பரில் ஆட் கொடுத்தாங்க. அந்த ஆடை பார்த்து தான் இன்டர்வியூக்கு வந்தோம். இன்டர்வியூக்கு வந்த உடனே ஒவ்வொரு போஸ்டிங்கும் இது காசு அண்ட் டெபாசிட் இது கட்டினா தான் கண்டிப்பாக வேலைக்கு வர முடியும் அப்படின்னாங்க. ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆஃபர் லெட்டரே ரெடியாச்சு.
5 லேக் கட்டியிருக்கேன் சார். அதனால் வந்து அந்த 5 லேக் கட்டினதுக்கப்புறம் தான் ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரான்ச்லேயே ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு வந்து சேலரின்றது வந்து ட்ரைனிங் டயத்தில் 18,000 கொடுத்தாங்க, ஆன் ரோலில் 25,000 கொடுத்தாங்க. ஆனால் இந்த சேலரியிலையுமே வந்து பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து சேலரியும் குறைக்க ஆரம்பித்தாங்க. வேலை பார்க்குறவங்க சில பேர் வந்து 10,000 8,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க வந்து திடீர்னு பார்த்தா 3,000 4,000ன்னு போட்டாங்க. கடைசி ஒரு 3 மாதம் யாருக்குமே சம்பளம் தரல. சம்பளம் கொடுத்தா தான் ஒருத்தனுக்கு மெயின் வாழ்வாதாரம் வந்து சம்பளம் இருந்தால் தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். சம்பளம் இல்லைன்னொடனே யாருமே வேலை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே வேலை பார்க்குறதுக்குள்ள ஏற்கனவே கஸ்டமர் வந்து மெச்சூரிட்டி இஷ்யூ கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து நிறுவனம் வந்து பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் வந்து இக்னோர் பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு இப்போ ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில. இது சம்மந்தமாக எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒன்று ஓப்பன் அப் ஆகி வெளில வந்து இதான் நிலவரம் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் போக வாடிக்கையாளர்கள் எவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க? வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வித்தியாசப்படுது சார். ஆவரேஜாக ஒவ்வொரு பிரான்ச்சில் வந்து 70 லட்சத்துக்கு மேலே வரும் சார். குறைஞ்சபட்சமே 70 லட்சம் வரும், அதிகபட்சம் 1.5 கோடி வரையே வரும் ஒவ்வொரு பிரான்ச். இது மாதிரி 40 பிரான்ச்சஸ்ங்கில் கிட்டத்தட்ட 50 crore வந்து வரும் சார். ஸ்டாஃபோட அமௌண்ட்டும் ஒவ்வொரு ஜோனுக்கும் இப்போ கன்னியாகுமரி ஜோனுக்கு ஒரு 2 crore வரும்னா இங்கேயும் வந்து 2 crore கிட்டக்க இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து வாழ்வாதாரம் இழந்த பணியாளர்களுக்கும் மக்களுக்கும் பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுத்துற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்துருக்காங்க சார், கன்னியாகுமரியில் கொடுத்துருக்காங்க போன வாரம். அங்கேயும் இதே மாதிரி நியூஸ் சேனல்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேகசின்ஸ்லேயும் இந்த நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி திண்டுக்கல்லையும் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க, எஸ்பி ஆஃபீஸ்க்கும் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் கஸ்டமரும் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப்களும் கொடுத்துருக்காங்க. நிறுவனத்தோட சேர்மனை சந்தித்து பேசவே இல்லை. அக்டோபரில் பார்த்தது, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவரோட தான் நேரில் வந்து இப்போ வரையே எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவங்க 2 பேரும் வந்து இன்னொன்று வந்து பாண்டில் வந்து சிக்னேச்சர் வந்து டவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா அவர் பேர் விஜய் கிருஷ்ணன் தான். பாண்டில் உள்ள சிக்னேச்சர் வந்து வேறு பேர் போட்டிருக்கு. அது அண்ணாமலைன்றது வந்து தெரியுது. அப்போ அண்ணாமலைன்றவர் வந்து நிறுவனத்தில் என்ன பொறுப்பில் இருந்தாருன்றதையும் ஒரு விசாரணைக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். என் பேர் சிவகுமார்.